நல்லவராய் நாம் இருப்போம், நல்லவையே நாம் செய்வோம். கம்பராமாயணம் முன்னுரை. அன்பு, பாசம், காதல், வீரம், அழகு, நீதி, மன்னராட்சி, மக்களாட்சி அனைத்தும் உள்ளடக்கிய கம்பராமாயணத்தில் ஒன்றே எனின் ஒன்றே ஆம், பலவென்று உரைக்கின் பலவே ஆம் என உரைக்கும் யுத்த காண்டத்தில் வாலி தாரை பெற்றெடுத்த அறிவிலும் அழகிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கும் அங்கதன் ராம தூதுவனாக இலங்கைக்கு சென்று ராவணனின் சபையில் அவன் சீத்தையை விடுவிக்க வேண்டும், இல்லையேல் ராமரின் சினத்திற்கு ஆளாகி விடுவாய் என்றும், முதலில் ராமரை வெல்வதற்கு முன் என் காலை அசைக்க முடியுமா என உரைத்த அங்கதன் தூது படலத்தின் மூலம் ஒரு சிறு நாடகம் இதோ. காட்சி. போருக்கு முன்னர் ராமரின் அறிவுரைப்படி சீத்தையை ராமரிடம் திருப்பி அனுப்ப அங்கதன் ராவணனிடம் தூதாக செல்லும் காட்சி இதோ. நில் அங்கே. யார் நீ? எந்த ராஜதூதன்? என் தலைவன் ஸ்ரீராம பிரபுவின் தூதன். வருகையின் காரணம்? இலங்கை அரசன் ராவணனுக்கு என் தலைவன் கூறிய செய்தியை சொல்ல. எதிரியின் தூதனாம். வரச் சொல். நீங்கள் மன்னரை பார்க்க வேண்டுமா? ஆம். மன்னரை காண ஆயுதத்தோடு வரக்கூடாது. உங்கள் கதையை கீழே போடுங்கள். லங்கேஸ்வரருக்கு வெற்றி. மன்னா, எதிரியிடமிருந்து தூதன் வந்திருக்கிறான். அவன் சொல்லும் செய்தியை கேட்டால் தேவையற்ற போரும் உயிரிழப்புகளும் தடுக்கப்படுமாம். இலங்கை நகரத்தில் அமைதி தவழுமாம். அமைதிக்கு தூது அனுப்புகிறான். அட ராமா, போர் தொடங்கும் முன்னே அமைதிக்கு தூதா? தசை மகனின் திசை புகழும் உன் உறுதியை அசைத்து விட்டதா? மிரண்டு விட்டாயா? பார்க்கலாம், வரச் சொல். வானரனே, நீ யார் சொல்? என்ன செய்தி கொண்டு வந்தாய்? மன்னா, அன்புள்ள எந்த ஒரு நாட்டிலும் ஒரு முறையுண்டு. இன்னொரு நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற ராஜதூதனுக்கு தக்க மரியாதை அளித்த ஆசனம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அவனை உபசரித்து வந்த காரணம் கேட்க வேண்டும். மூடனே, இலக்கணமே தெரியாதா? ராஜதூதன் என்று சொன்னால் ஒரு ராஜாவை அனுப்ப வேண்டும். காட்டில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு பிச்சைக்காரன் அனுப்பிய வானரனை ராஜதூதன் என்று சொல்லக்கூடாது. என் ராஜாவை பற்றி சொல்கிறேன் ராவணா. வெறும் ராஜா இல்லை, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜராஜேஸ்வரன். அவர் இந்த பூமிக்கு மட்டும் ராஜா இல்லை, உலகங்களுக்கெல்லாம் ராஜா. தேவர்களுக்கு வேதங்களுக்கு விதியை விதிக்கும் ராஜா. நான் அந்த உலக ராஜனுக்கு, ஸ்ரீராமனுக்கு ராஜதூதன். அவன் ஹரியா, அரணா அல்லது பிரம்மனா? யாருக்கானவன்? அவனை பற்றி வானலாவ புகழ்ந்து வாய்க்கழிய பேசுகிறாய். உன் ராமனை பற்றிய கதைகள் சொல்ல தொடங்கினால் அவலம். அவன் நாடு கடத்தப்பட்ட ஒரு வனவாசி. அவனுக்கு ஆட்சியே இல்லை என்று விரட்டி விட்டார்கள். போதுமா? அந்த பிக்ஷாண்டி என்ன செய்தி சொல்லி அனுப்பினான் என் சபைக்கு? மன்னா ராவணா, தாம் எம் பிரபுவை தாழ்த்தி பேசுகிறீர்கள். அதனால் முறைப்படி நான் இந்த அவையை விட்டு சென்றிருக்க வேண்டும். நான் சென்று விட்டால் நான் கொண்டு வந்த செய்தி மிக மிக முக்கியமானது. அதிலே இலங்கை மக்களின் வாழ்வும் வீழ்வும் இருக்கிறது. அமைச்சர்களே, உங்கள் காலுக்கடியில் பாம்பு பாருங்கள். இதோ இதோ இதோ. அங்கடா, என் அமைச்சருக்கு ஒரு இருக்கை கொண்டு வாருங்கள். தசகண்டரே, தாம் இப்போது வந்த காரணம் கேளுங்கள். நான் தமது வாழ்வும் நலனும் கருதி ஸ்ரீராமன் அனுப்பிய தூதனாக வந்திருக்கின்றேன். மன்னவா, எம் தந்தைக்கும் உங்களுக்கும் நட்பு இருந்தது. அந்த முறையிலும் நான் நல்லது சொல்ல வந்திருக்கின்றேன். உங்கள் குலம் உயர்ந்த குலம். தாங்கள் புலஸ்தரிசியின் பேரன். நீங்கள் சிவனையும் பிரம்மனையும் வழிபட்டு அவர்களிடம் பல வரங்களை பெற்றவர். அதனால்
சாதனைகள் எல்லாம் புரிந்தவர். அந்த சக்திகளால் அண்டங்களை எல்லாம் ஒரு சேர ஆட்டி படைத்தீர்கள். மமதையால் பெருமை கொண்டு தாங்கள் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும் என்று நினைத்து அந்த சக்திகளை கொண்டு தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், அப்சரர்கள், நாகர்கள் இவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினீர்கள். அகந்தையின் விளிம்பிற்கே சென்று நெறி மறந்து சீதாதேவியை கடத்தினீர்கள். இந்த பாவம் உங்கள் அத்தனை பெருமைகளுக்கும் ஒரு மாபெரும் களங்கம். சின்னத்தனம் புரிந்ததற்கு சீரழிந்து நிற்க போகிறீர்கள். தெய்வம் சும்மா இருக்காது. பாவிக்கு தண்டனை தந்தே தீரும் மன்னவரே. உங்கள் முடிவு கொடுமையாக இருக்கும். உங்கள் தவறுகளால் கடந்த காலத்தில் சேர்த்து வைத்த புகழ் சிதையும். இனியாவது திருந்தினால் ஸ்ரீராமரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை சரணமடையுங்கள். பிரபு, என்னை காப்பாற்றுங்கள் என்று கனிந்து உருகும் உங்கள் குரல் கேட்டால் பிரபு உடனே உங்களை மன்னித்து வாழ்வில் எல்லா துன்பங்களில் இருந்தும் உங்களை விடுவித்து விடுவார். ஆகையால் தாங்கள் இதை நம்புங்கள். இப்போதே உங்கள் வீண் கௌரவத்தை விட்டு தான் என்ற நினைப்பை சுட்டு உங்கள் மனசாட்சியின் உயர்வை தொட்டு ஸ்ரீராமரை வணங்கிவிட்டு மாதா ஜானகியை மிக்க மரியாதையுடன் அவருடன் சேர்த்து விடுங்கள். ஸ்ரீராமர் தாயினும் பரிதவித்தவர். நீங்கள் மன்னிப்பு கேட்கும் முன்பே அவர் உங்களை மன்னித்து விடுவார். அப்படியா? நான் மன்னிப்பு கேட்டு விட்டால் அவர் என்னை மன்னிப்பாரா? அவர் மீது இவ்வளவு நம்பிக்கையா உனக்கு? இப்போதை சீதையுடன் சென்று மன்னிப்பு கேட்க சென்றால் மன்னிக்க மறுத்து சிறைபிடித்து விட்டாரே என் வாழ்வு என்னாவது? இதை நான் எப்படி நம்புவது? மன்னா, பிரபுவை நம்பினால் ஏமாற்றமில்லை. யாருக்கு பிரபுவின் பூரண நம்பிக்கை இல்லையோ அவருக்கு பிரபுவின் திருவருள் கிடைப்பதில்லை. ஒரு பெரும் போர் தொடுத்து இலங்கையின் குற்றமற்ற மக்களை நான் கொல்ல விரும்பவில்லை. அதுவும் தாக்குதல் தொடங்கும் இறுக்கமான நேரத்தில் என்னை இங்கு அனுப்பி இப்போதே ராவணனை மன்னித்து விடுகிறேன். நான் அமைதியை விரும்புகிறேன். அமைதியின் தூதன் என்கிற முறையில் ராவணனின் சபையில் இதை சொல் என்றார். ஓ, அப்படி ராமரே உன்னிடம் சொன்னாரா? இப்போது சீதையை அவரிடம் அனுப்பினால் போய்விடுகிறேன் என்றாரா? போர் வேண்டாமா? அவருக்கு அமைதி வேண்டுமா? ஆமண்ணா, அவரே என்னிடம் சொன்னார். அவன் அச்சத்தில் சொன்னான், நீ வீரமுலாம் பூசுகிறாய். அவனுக்கு அமைதி தேவையா? தூதனே, ராமனின் கோழைத்தனத்தை ராமனின் கருணை என்கிறார். அது பயத்தின் குரல். உனக்கு தெரியவில்லையா? களத்திலே புகுந்து ராவணனின் முகத்திலே முழிக்க திராடியற்ற அந்த வில்லேந்தி வேடனை வீரன் என்று புகழ்கிறாய். அவன் கண்மணி சீதையை என் காதல் மணியாக கடத்தினேன். அந்த அவமானத்தை இத்தனை நாள் தாங்கி இப்போதுதான் பொங்கி எழுந்ததோ அவன் வீரமும் தன்மான உணர்வும். அவன் உடம்பிலே ஓடுவது சத்திரிய ரத்தம் அல்ல. நீ சொல்லும் மாவீரன் ஒரு பிச்சைக்காரனை போல் சீதையை என்னிடம் யாசகம் கேட்கிறான். அந்த ராமனிடம் சொல், சீதை பிச்சைக்காரனுக்கு போடும் பொருள் அல்ல என்று. யாருக்கும் கிடைக்காத அந்த அற்புதத்தை போரிலே வென்று மீட்டு செல்ல சொல். சீதா தேவியை தம் வீரத்தால் தான் வென்று மணந்தார். மன்னா, மறந்து விட்டீரோ? அந்த சிவதனுஷை யாராலும் வளைக்க முடியாத ஒன்றை ராமர் ஒரே நொடியில் வளைத்து விட்டார். ஏன், தாங்களும் அதை வளைக்க சென்று முடியாமல் திணறி போனீர்களாம். உங்களால் அசைக்க கூட முடியவில்லையா? பழைய கதைதான், மூடி மறைக்க முடியாதல்லவா? குப்பைகளை கிளறுவது கொள்ளரித்தனம். வானரனே, முன்னே சொன்னாய் உன் தந்தை என் நண்பர் என்று. முறையாக உன்னை பற்றி கூறவில்லையே. தேவராஜேந்திரனின் மைந்தன் வாலியின் மகன் நான். என் பெயர் அங்கதன். உங்களை பற்றி எல்லாம் தெரியும். என்னுடைய தந்தை வாலி ஒரு முறை ராவணன் என்ற பெயர் கொண்ட பிராணியை தன்னுடைய வாலிலே கட்டிக்கொண்ட அநேக மலையையே சுற்றி வந்தாராம். அதே வாலிதான் தேவர்கள் பார்க்கடலை கடையும் பொழுது பெரும் உதவி செய்தாராம். வானரதாசன் வாலியின் மகனா? நட்பின் இலக்கணமே நாங்கள் இருவர்தான். எமக்கு உன்னை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு மா வீரனின் மகனாக இருந்தும் ஒரு ஈனமானனுக்கு தூதனாக வந்து என்னை அவமானப்படுத்துகிறாய். தூதனே, உன் தந்தையை கொன்றவன் ராமன். அந்த கொலைகாரனின் பின்னால் கைகட்டி சேவகம் புரிகிறாயே, உன்னை நினைக்கும் போது எனக்கு வெட்கமாகி இருக்கிறது. ஆம் தந்தையே, வாலியின் மரணத்திற்கு பிறகு சுக்கிரீவனிடம் உள்ள அச்சத்தில் இந்த அனாதை குழம்பி விட்டான். அதனால் தான் இந்த அங்கதன் சித்தப்பாவுக்காக இப்படி பணியான தன்னை மாற்றிக்கொண்டு விட்டான். பாவம் அங்கதன், உன் தந்தை நண்பனாக என் தந்தை இருக்க இப்படி ஒரு தொண்டு தொழில் உனக்கு எதற்கு? நீ எனக்கு தம்பியை போன்றவன். நீ பெற வேண்டிய ராஜ்யத்தை நாங்கள் பெற்று தருகின்றோம். தகப்பன் இல்லை என்று நீ தனி மனிதன் இல்லை.
உனக்கு வாழ்வு தருகின்றோம். இப்போது நீ ராமனுக்கு நெருங்கியவன். ராமன் தனியாக இருக்கும் போது அவனை கொன்று அன்று உன் தந்தையை கொன்றவனை பழிதீர்த்து வா. இதுவே வீரமைந்தனுக்குள்ள கடமை. ஏ லங்கேசா, ராம தூதரை தூசாக மதிக்கிறீரா? பண்பு என்பதை பற்றி தாங்கள் கற்றதில்லையா? பழி வாங்கும் குணம் வீர நெஞ்சிலே இருக்காது. எதிரிகளை நேருக்கு நேர்காண அச்சம் இருக்காது. என்றாமர் தாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து அடைக்கலம் கொடுப்பேன் என்று சொன்னது அவர் பேராண்மை பெருங்குணத்தால், அச்சத்தால் அல்ல. ஆகையால் தாங்கள் என் மீது கருணை காட்டி நீலி கண்ணீர் சிந்த வேண்டாம். தாங்கள் தங்கள் தவறுகளுக்காக கண்ணீர் சிந்துங்கள். இப்போதே ராவணன் திருவடி தேடி சென்று ஆட்சியை சேற்றிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்கள். வானரத்துக்காகின்றவன் கோபத்தில் கையில் கதை எடுத்தால் எட்டத்துக்கும் உள்ளவர்கள் யமனை கண்டது போல் அஞ்சுவார்கள். திரு கைலாயமலையை தூக்கியவன் நான். என் வலிமையை கண்டு தேவர்கள் ஒரு கணம் நடுங்கி இருப்பார்கள். அந்த தேவர்களுடன் யுத்தம் புரிந்து ராவணன் ஆனந்தம் கொள்வேன். தாம் சொன்னது சரி. எம் படையிலே அப்படி ஒரு பராக்கிரமன் யாரும் இல்லை. நீதி நூல் சொல்கிறது மாவீரர்களுடனும் நேர்மையானவர்களுடனும் போராடி என்று. உங்களை போன்ற பாவி மோசக்காரன் வேஷம் போடுபவன் மாற்றான் மனைவியை கடத்துபவன் இத்தகைய நெறி கட்ட மோசக்காரனுடன் யுத்தம் புரிந்தால் நெறி பெருமை அல்ல என்று. வழக்கம் தேவை. வரம்பு மீறுவதும் வாய்த்தடுக்காக பேசுவதும் சொல்லால் என்னை சுடுவதும் இனிமேலும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. தூதனுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. ராவணனின் சபையிலே ராவணனை கேவலமாக பேசும் அந்த நாவையை துண்டிக்கும் அளவு போகும். அர்ப்பணே, ராவணனின் நேசக்காரங்கள் தேவையில்லை என்றால் அங்கே விழுந்து கிட. ராவணன் 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 எத்தனை முறை ராவணன் என்று சொல்வீர்கள் மன்னா? நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே எத்தனை ராவணர்கள் என்று நான் சொல்ல போவதில் தாங்கள் எந்த ராவணா மன்னா? நான் கேட்ட வரையிலே ஒரு ராவணன் ராஜா வாலிக்கு நடுங்கி மாகாணத்தில் ஒடுங்கி அங்கே அவன் தான் உண்ணா துயரப்பட்டான். இன்னொரு ராவணனையும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த கதையை சொன்னால் வெட்கக்கேடு. காத்து வீரியன் ஒரு சத்துவை போல் அந்த ராவணனை கையிலே பிடித்தார். அப்போது புரஸ்திய முனிவர் தான் அவரை விடுவித்தார். இப்படிப்பட்ட மா வீரர்களில் தாங்கள் எந்த வீரர் மன்னா? உணராதே, பாசமோகனின் பலம் தெரியாதா? நிற்கலாம் யார் என்று கைலாசமலையை நிற்கேள். சாமகானம் பாடிய சிவபெருமானை கேட்டால் சொல்லுவார். இசையை மீட்டவும் தெரியும், ரணகளத்திலே மோதி அடிக்கவும் தெரியும். ராவணனின் மாளிகையில் அடங்கி இருப்பவர்கள் ராவணனின் கண் சிவந்தால் உச்சடக்கி முடங்கி நிற்பார்கள். ஆணையிட்டால் என் எதிரிலே கைகட்டி வணங்கி நிற்பார்கள். யமனையும் அஞ்ச வைக்கும் வல்லமை மிக்கவன் ராவணன். என்னைய விமர்சிக்கிறேன் பாலாட்டும் மந்தியே. இந்த ராவணனின் முன்னால் நாடோடி ராமனின் புகழை சீர்பாடுகிறாயா? அந்த வாழனின் சகாயத்தால் அந்த ஈழன் கடல் மீது பாலம் அமைத்தான். அது அவனுக்கு ஒரு புகழா? கடல் மீது பறவைகளும் பறக்கின்றன. ஆனால் அவைகள் இப்படி தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை. களத்திலே முகம் காட்டும் துணிந்திருந்தால் ஏன் தூது அனுப்புகிறான்? தூது வைத்து நீதி சொல்கிறான். கேடு கெட்டவன் அண்ணா, பிறர் மனை நோக்கும் கேடு கெட்டவன் தாங்கள். நடந்ததை மறந்து மீண்டும் மீண்டும் சுயதம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றாமர் தூதனுப்பியது சமாதானம் பேச அல்ல, சிறு நரியை கொள்வது சிங்கத்திற்கு அழகல்ல என்று நினைத்தார். ஆம், அவர் சொன்ன இறுதி எச்சரிக்கையை இப்போது சொல்கிறேன். அவர் சொன்ன மொழிவு வேஷம் போட்டு மோசம் செய்த கோழையே, இலங்கையின் வாசலுக்கே வந்து விட்டே. உச்சியிலிருந்து கீழே விழ உரிய நேரம் நெருங்கி விட்டது. எந்த நம்பிக்கையில் நீ சீரே சதி செய்து கடத்தினாயோ அந்த நம்பிக்கையை போரிலே காட்டு. உன் பிள்ளைகள், அமைச்சர்கள், சொந்த பந்தங்களை கூண்டோடு அழித்து விடுவேன். ஏனெனில் உன் மதிக்கெட்ட செயலால் அகிலமே கசந்து போயிருக்கின்றது. ராவணன் என்ற பெயர் கொண்ட பிராணி சாகும் நேரம் நெருங்கி விட்டது. இன்னொரு வாய்ப்பு. இப்போதே ராமரின் திருவடியை நீ நாடினால் நீ வாழலாம். வாழலே, இனிமேல் நீ பேசும் தகுதியை இழந்து விட்டாய். அண்ணா, உன் சபையில் இருக்கும் வீரர்களுக்கு ஒரு திறனாய்வு செய்வோம். இந்த மந்தியின் காலை உங்கள் விந்தை மீது எடுத்து வைக்கின்றேன். உங்கள் வீரனில் எவனாவது ஒருவன் என் காலை அசைக்க முடியுமானால் ஸ்ரீராமரின் பெயரால் ஒரு உறுதி கூறுகிறேன், இதையே எங்கள் தோல்வியாக ஒப்புக்கொண்டு இந்த இலங்கையை விட்டு திரும்பி விடுகிறோம். ஜெய் ஸ்ரீராம்.
நாளை சூரியன் உதிக்கும் வரையில் நேரம் தருகிறேன். அதன் பிறகு இலங்கை கரை சேர முடியாது. பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம். முடிவுரை. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி எனும் வள்ளுவர் வாக்கிற்கேற்ப மனிதர் யாவருக்கும் பயன்தரும் ஒழுக்க முறைகளையும் பண்பாட்டினையும் குறிக்கோளினையும் ஆட்சி சிறப்பினையும் விளக்கும் அருமையான இலக்கியமாக திகழும் கம்பராமாயணத்தின் வழி நடந்து எங்கள் வாழ்வியல் நெறிகளை நோக்கமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுவோம் என்று இந்நாடகத்தின் மூலம் உறுதியளிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.